சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் ஆடி மாதம் 29ஆம் தேதி 13/8/2016 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். சாதாரணமாக வீடுகளில் பெரியவாளுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த பயந்த தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கும். குழந்தைகள் சதா அழுதுகிட்டே இருக்கும். இது கிராமத்தில் என்ன சொல்லுவோம், அந்தி சந்தி சாயிற நேரத்தில் குழந்தைகளை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதாலையும், அதே மாதிரி குழந்தைகள் உபயோகப்படுத்துகிற துணியை சாயந்தர வேளையில் பட்சி பறக்கக்கூடிய நேரத்தில் வெளியில் காய வைக்கிறதாலையும் குழந்தைக்கு இந்த பயந்த தோஷம் குழி தோஷங்கள்லாம் உண்டாகும்னு சொல்லுவாள். அதே மாதிரி பெரியவாளுக்கு கூட சில காரணங்களில் தனி வழி போகும்பொழுதும் இல்லை அதை கழுப்பு மறிச்சிட்டானுவா. முச்சந்தியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு சட்டியில் தயிர் சாதம் ஊமத்தங்காய் உங்களுக்கு மஞ்சள் அரிசி இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு சுற்றி வச்சுருப்பாள். பாம்பு தோல் இதெல்லாம் போட்டு சுற்றி வச்சுருப்பாள். அதை தாண்டிட்டாலும் கழுவு தாண்டிட்டா கழுவு மறிச்சிட்டான்னு சொல்லி இந்த பயந்த தோஷம்னு வரணும். இது மாதிரி வரும்போதெல்லாம் ஒன்றும் பெரிய செலவுகள்லாம் வேண்டாம், சாதாரண விஷயங்கள்லேயே இதெல்லாம் சரி பண்ண முடியும். இது மாதிரி விஷயங்களில் சாதாரண விஷயத்திலேயே நம்ம இதெல்லாம் சரி பண்ணிடலாம். இது இப்போ சொல்ல போகிற விஷயம் அப்படின்னா ரொம்ப எளிய விஷயம், எல்லாருக்கும் தெரியும். இந்த குப்பை மேனி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது குப்பை மேனின்ற செடியை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குப்பை மேனின்ற செடி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இங்கே வேணால் இங்கே பார்த்துக்குங்க சாம்பிளுக்கு. இந்த வேர் பார்த்திங்கன்னா இந்த சல்லி வேரோடு சேர்த்து எடுக்கணும். இந்த குப்பை மேனின்ற செடி பார்த்துக்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சல்லி வேரோடு சேர்த்து எடுக்கணும். இந்த குப்பை மேனி செடி என்றைக்கு எடுக்கலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். சுக்கிரவாரம்னு சொல்லுவோம். அந்த வெள்ளிக்கிழமை விசேஷம். நட்சத்திரங்களில் 3 நட்சத்திரம் சொல்கிறோம். வெள்ளிக்கிழமை சேர்ந்து இந்த நட்சத்திரம் வந்தால் ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை சேராமல் வந்தாலும் ஒன்று நட்சத்திரத்தை மட்டும் எடுத்துக்கங்க, இல்லை கிழமையை மட்டும் எடுத்துக்கங்க. ஆனால் ரெண்டும் சேர்ந்து வந்தால் உத்தமம். அதாவது பரணி பூரம் பூராடம். இது சூரிய உதயமாகி ஒரு நாழிகை 24 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் சூரியன் மறையிறதுக்கு ஒரு 24 நிமிஷத்துக்கு முன்னால் எடுக்கிறது நல்லது. ஒன்று சூரியன் உதயமாக 24 நிமிஷத்துக்கு அப்புறம், சூரியன் மறையிறதுக்கு ஒரு 24 நிமிஷத்துக்கு முன்னால் எடுக்கிறது உச்சமோ. ராகு காலம் கண்ட பார்த்துக்குங்க. இந்த செடி எப்படி எடுக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு 5 கலர் நூல் அந்த தண்டில் கட்டிடணும். அது 5 கலர் நூலுன்னா எல்லாருக்கும் தெரியும், அது எது வேணா இருக்கலாம். வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, கருப்பு, நீலம்னு இருக்கலாம். அதை கட்டிட்டோ வெண்பொங்கல் அப்படின்னு பண்ணலாம். அப்படி இல்லை இன்னொரு விசேஷமான ஒரு பொருள் உண்டு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.